வணக்கம். நான் உங்களுடைய இந்து முன்னணி மாநில பேச்சாளர் மனோகரன் பேசுகின்றேன். இன்றைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னென்றால், எதிர்காலத்தில் நம்முடைய சந்ததிகளுக்கு நீர் ஆதாரம் காணாமல் போய் கொண்டிருக்கின்றது. நமக்கெல்லாம் தெரியும், நம்ம காரமடையில் ABC என்ற 3 குட்டைகள் இருக்கிறது. மேற்கு புறம் 2 குட்டைகள், கிழக்கு புறம் 1 குட்டை இருக்கிறது. இந்த குட்டையினுடைய நீர் தான் பெட்டமன் மலையிலிருந்து வரக்கூடிய அந்த நீர் அங்கு தேங்கி இருந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீருக்கு ஆதாரமாகவும், விவசாய நிலங்களுக்கு விவசாயம் செய்வதற்காக ஆதாரமாகவும், அரங்கநாதர் கோயிலுக்கு சொந்தமான கருட தீர்த்தம், அந்த அரங்கநாத சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த தீர்த்த குளத்திலே நீர் நிரம்புவதற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த 3 குளம் குட்டைகள் தான். அதுபோக இந்த பெல்லாதி குட்டையும் ஒன்று இருக்கிறது. அதுவும் இப்போது இருக்கிற நிலைமையை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். நீங்கள் சென்று பாருங்கள். ஆகாய தவறை முழுக்க படர்ந்திருக்கின்றது. ஆக்கிரமிப்புகள், பட்டா பெற்ற ஆக்கிரமிப்புகள் நிறைய இருக்கின்றது. இதையெல்லாம் அகற்றுவதற்காக எந்த அதிகாரிகளும் எந்த துறையும் சரியாக செயல்படவில்லை. அதனால உடனடியாக சமீபத்தில் வந்த நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி உண்மையான நீள அளவுகளை ரெவென்யூ ஸ்கெட்ச் பிரகாரம் நெடுஞ்சாலைத்துறை, நீர்வளத்துறை, முனிசிபல் அலுவலகம் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும் உடனடியாக அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி பட்டாக்களை ரத்து செய்து அந்த குளம் குட்டைகளை உண்மையான நீள அளவுகள் போட்டு அளந்து அத்துக்கள் நட்டி, இது பொதுமக்களுக்கு எதிர்காலத்தில் நம்முடைய சந்ததிகளுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் விளங்கக்கூடிய ஒரு உண்மையான சம்பவம். இது நம்முடைய எதிர்கால குழந்தைகளுக்கான நீர் ஆதாரமும் இந்த குளம் குட்டையின் மூலமாக தான் இந்த காரமடை நகருக்கு இருக்கிறது. ஆகவே அது காணாமல் போகக்கூடாது, அது மறைந்து போய்விடக்கூடாது. எத்தனையோ பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய மன்னர்கள்லாம் இதை உருவாக்கி வச்சிருக்காங்க. பல முன்னோர்கள்லாம் இதை காப்பாற்றியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய ஜெனரேஷன் இதை சரியாக பராமரிக்க கண்டுகொள்ளாமல் இருக்கின்றோம். நம்ம வீட்டு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அசிங்கம் நடந்தது என்றால் நாம் சும்மா இருப்போமா? ஆகவே அனைவரும் நேரில் சென்று பாருங்கள். இதற்காக அதிவிரைவில் ஒரு போராட்டம் நடத்துவதற்கும் தயாராக இருக்க வேண்டும். நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பு கொடுத்திருக்கின்றது. 90 நாட்களுக்குள் அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள், கோயில் நிலங்களில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள், வாடகை பாக்கி கட்டாத அந்த வாடகைக்கு விடப்பட்ட கடைகள், அந்த கோயில் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சொந்தமான எல்லா சொத்துக்களின் மீது உள்ள வாடகை பாக்கியையும் வரி பாக்கியையும் திருப்பி உடனடியாக செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆணித்தரமாக நீதிமன்றம் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று 90 நாள் கெடு கொடுத்திருக்கின்றார்கள். இது தமிழ்நாடு முழுக்க செய்ய வேண்டிய செயல், ஏதோ காரமடைக்காக மட்டுமல்ல. ஆகவே தமிழ்நாட்டில் யாராவது கேட்டுக்கொண்டிருந்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்களும் மனு கொடுத்து அல்லது கோர்ட்டிலே அந்த காப்பியை வாங்கி அந்த நீதிமன்ற உத்தரவுடைய நகலை வாங்கி இதை செயல்படுத்த முன்வர வேண்டும். அப்பொழுதுதான் எதிர்காலத்திலே நமக்கு குடிநீர் ஆதாரம், விவசாய ஆதாரம், நம்முடைய கோயில் குளங்களுக்கு நீர் ஆதாரம் எல்லாமே அதில் அடங்கி இருக்கின்றது. ஆகவே அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியிலே இந்த கழிவு நீர்கள்லாம் அதிகம் போய் சேர்றதுனால இந்த கழிவு நீர்களும் காரமடை நகரத்தினுடைய கழிவு நீர்களும் அந்த குளம் குட்டையில் தான் சேர்கின்றது. ஆகவே அந்த பகுதியிலே கிருமிகள், தொற்று கிருமிகள் பரவுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது என்பதும் உண்மை. ஆகவே இதன் சமாச்சாரமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லா துறையிலும் உடனடியாக இறங்கி செயல்பட வேண்டும். அல்லது பொதுமக்கள் நாங்கள் போராட்டம் அதிகாரிகள் அறிவிப்போம் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். அது மட்டுமல்லாது இதுவரை கிட்டத்தட்ட 21 ஆண்டுகளாக இதற்கான முயற்சிகளை பொதுமக்கள் சார்பாக இந்து முன்னணி செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அரசாங்க அதிகாரிகள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. தேவைப்பட்டால் கோர்ட்டுக்கு செல்லவும் போராட்டங்கள் நடத்தவும் நாம் தயாராக இருப்போம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம்.